சூப்பரா இருக்கும் சார். வாழ்த்துக்கள் உங்களோட ஃபோர்த் செமினார் வெற்றி அடைய. செமினாருக்கு கண்டிப்பா கண்டிப்பா. ப்ளீஸ் டேக் thank you for all your digital support. கண்டிப்பா சார். our responsibility to support you. எஸ் சார். ஆக்சுவலா ஒரு 4வது முறையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியிலுக்கு ஒரு பர்சனா வந்துட்டு கன்சிஸ்டண்டா இண்டஸ்ட்ரிக்கான எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறீங்க. இந்த எல்லா விஷயத்துலையுமே நாங்களும் உங்களோட இருந்ததுல எங்களுக்கு ஒரு ஆஸ் அ பொலிட்ரி கேர் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த எஃபர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆல். இப்போ உங்களோட இந்த கண்டினியூஸ் செமினார்ஸ் டெக்னோ கமர்ஷியல் ஹைப்ரிட் செமினாரை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்ற முறையில் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 times நீங்கள் ஃப்ளை பற்றி பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஹைஜீன் பற்றி பண்ணீங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. இது எல்லாமே வந்து ஓப்பன் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான ப்ராப்ளம். பட் இப்போ நீங்கள் டக்குன்னு ஈஸி செட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இட்ஸ் அ பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓப்பன் செட்டில் இருந்து டெக்னாலஜி ஆட்டோமேஷன் அப்படின்னு போயிட்டீங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ரம் கன்வென்ஷனல் சிஸ்டம் டு ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் போகணும்னு சொன்னோம்னா, நம்மளோட எண்ட் ப்ராடக்ட் எக்ஸ் வந்து கன்வென்ஷனல் சிஸ்டத்துலேருந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் அரேனால போய் ஒரு கமோடிட்டியாக மாறி நம்பர் 1 இன் தி கண்ட்ரி. ஆமாங்க, அந்த விஷயத்தை பார்க்கும்போது we need to improve our housing practices in which we can match the international standards. We can invite more buyers from abroad and for the trade. அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் we have been educate our farmers to come up to this level. பட் இப்போ என்னன்னா, நம்ம ஊரில் ஓப்பன் ஷெட்டுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் கண்டிஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஓப்பன் செட்லேயே வந்து ஃபார்மர்ஸ் ஆர் டேக்கிங் ப்ரொடக்டிவிட்டி அப் டு 90%. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஈஸி செட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. How we can address that? ஏன்னா அது ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை. How much we are investing, what we are getting. ஆல்ரெடி 90% ப்ரொடக்ஷன் வரும்போது நாங்கள் ஏன் வந்து ஈஸி செட்டுக்கு வரணும்? இன்னைக்கு இப்போ கவர்மெண்டோட நார்ம்ஸ் are tightening us into pollution bills. எல்லாமே it's on the way. It's the neck of our number 1. Number 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, including the Palladam, Udugalpet, cold areas where we used to be, அங்கே டெம்பரேச்சர் ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் on record we have lost around 90 lakh birds during the summer. Stroke mortality. We have not calculated the broader parents would hatchability எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ mortality, and we don't have statistics. அதெல்லாம் பார்க்கும்போது தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அவங்க எடுக்கிறாங்க, பட் அந்த லாஸஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. இட் வில் பி ஆல்மோஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ யூ கேன் மீட் தி ஒரு லேக் இருக்கக்கூடிய ஷெட்டில் வந்து ஈஸி ஷெட் பேக்கேஜ் போட்டாங்கன்னா they can raise their capacity up to double time. ஸ்பேஸ் இஸ் லேண்ட் வேல்யூ காஸ்ட்லி. சின்ன இடத்துல நிறைய கோழி பண்ணலாம், மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு என்விரான்மெண்டல் கண்ட்ரோலில் கோழி வளரும் போது ஃபீட் இன்டேக் குறையுதுங்க சார். Almost around 80 to 20% you can reduce the feed cost. The egg production or the hatchability of the breeder will also increase by around 10 to 12%. Correct. And then pakale, as you rightly said, the investment aspect of it will be matching us. நல்ல சரியான இன்சைட், சரியான டைமிங் கூட சார். ஃபார்மர்ஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் பொல்ட்ரி கேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரிசர்ச். நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சில் ஒரு நல்ல ஃபைண்டிங். அரௌண்ட் 2000s ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. தே ப்ரொடியூஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 crore eggs. இப்போ 12,000 ஃபார்ம்ஸ் வச்சு 1 கோடி முட்டை வந்துட்டு இருந்த டைத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 ஃபார்ம் 10 கோடி முட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நாமக்கல்லில் மட்டும். ஸோ இது அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஒரு 15 to 20 இயர்ஸில் நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து 1/10 மாறிட்டாங்க, பட் ப்ரொடக்டிவிட்டி 10 times கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுன்னு காட்டுது. இந்த ட்ரெண்ட் அடுத்தடுத்து போகும்போது நமக்கு வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கட்டும், தென் லேபர் மேனேஜ்மெண்ட்லன்னு சொல்லிட்டு நிறைய கெப்பாசிட்டியை ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் வரும். இதுக்கு வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ஈஸி செட் மாதிரி இருக்கக்கூடிய ஹவுசிங் ப்ராக்டிஸ், டெக்னாலஜி அடாப்ஷன் இஸ் த ரைட் வே டு மூவ் ஃபார்வர்ட். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த 1200 ஃபார்மர்ஸ் அப்படின்றது மேபி இன்னொரு 5 இயர்ஸில் 600 ஃபார்மர்ஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் 20 crore எக்ஸாக போகும். அப்போ ஒவ்வொரு ஃபார்மும் பெரிய ஃபார்ம் தான் இருக்கும். பெரிய ஃபார்முக்கு பெரிய கெப்பாசிட்டி தேவை இன் தி ஓப்பன் செட். பட் ஈஸி செட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி ப்ராப்ளம்
and your labor problem and your chaotic housing management problem and hygienic problem. So with that, it's very important to transform to ECZ. It's a right time. Don't miss this opportunity to learn how to do. நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாட்டாலும் பட் இன்னைக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரெக்ஸ் சார் வந்து கமிங் 7th கோல்டன் பேலஸில் he is bringing that entire knowledge from the experts who are really producing ECZ machines. ஒரு தியரியா இல்லாமல் ப்ராக்டிக்கலாக you can learn that experience. Don't miss this opportunity. We will meet at Golden Palace by 7th February. Thank you.